ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராஸ் பட்டியை வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண பிறகு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேராக இருக்குது. இந்த பார்ட்டும் இந்த பட்டி ஜாயிண்ட்டினுடைய இந்த பார்ட் இது தனித்தனியாக கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து ஒரே நேராக இருக்குது. லைட்டாக அந்த இடத்துல பெண்ட் இருக்குது, லைட்டாக தட்டி விட்டால் போதும், சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த பக்கம் வந்து இப்படி கிராஸாக வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இன்னொரு மிஸ்டேக் வரும். இப்போ இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடில், சரிங்களா? இப்போ அந்த பட்டியை ஜாயின் பண்ண பிறகு பேக்னுடைய ஹைட்டும் ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டும் வந்து வித்தியாசம் இருக்கும். இதிலிருந்து ஹார்ம்குள்ளே பேக் சைடு இருக்கிற ஹைட்டும் ஃப்ரண்ட் சைடில் கீழே இருந்து ஹார்ம்குள் வரைக்கும் இருக்கிற ஹைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வரும். இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் லென்த் இந்த மாதிரி அதிகமாக வரும், சரிங்களா? இப்போ அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு விதமான மிஸ்டேக் வந்து ஏன் வருதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அது வராமல் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து நான் இந்த இடத்துல காப்பி பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ கீழே வந்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டேன். மேலே பட்டியினுடைய மெஷர்மெண்ட் வச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா கூட வச்சுருக்கேன். அதே மாதிரி சென்டர்லையும் வச்சுருக்கேன், சைட்லையும் வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு மார்க் பண்ணிட்ட பிறகு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துட்டு இப்போ இந்த மார்க் இருக்கு பாருங்கள், டாட் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மார்க்கை இந்த எண்டில் இருந்து இந்த மாதிரி வைங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எண்டு இந்த இடத்துலையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரவுண்டை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க்கை இந்த தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சுட்டு இப்போ இதுல இருந்து இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி வச்சுட்டு இதுல இருந்து இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? மார்க் பண்ணிட்டு வந்துட்டு இதையும் வந்து நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சைட்லையும் வந்து இந்த கிராஸ் இருக்கு பாருங்க, இந்த கிராஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதையும் வந்து நீங்க நேராக வெட்டிக்கோங்க. இந்த ரவுண்டையும் வந்து கரெக்டாக வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டினீங்க அப்படின்னா பட்டியினுடைய அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கிராஸ் லைன் வந்து வராது, ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஹூக் பட்டி சைடு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வரும், சரிங்களா? இப்போ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சைடு ஹைட்டில் வந்து வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சைடு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுவும் மேலே ஏறி வரும். அப்படி ஏறி வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து வெட்டி பாருங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணி தேங்க் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.